Hello friends, இப்போ நம்ம 12th standard accountancy உடைய செகண்ட் சாப்டர் illustration 18 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிப்போம் வாங்க. Following is the receipt and payment account of Salem Registration Club for the year ended 31st March 2019. அதுக்கப்புறம் receipt in the book of Salem Registration Club receipt and payment account for year ended 31st March 2019. receipt to payment தண்டா நம்மளுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து கேஷ் இன் ஹேண்டு 9000, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கரண்ட் இயர்தையும் ஃப்யூச்சர் இயர்தும் வந்து சேர்த்து நம்மளுக்கு 12900. ப்ரொசீடு ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட் 12000. அதுக்கப்புறம் சண்டே ரெசிப்ட் வந்து 500. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் சைடு ஃபர்னிச்சர் 15000, ஸ்டேஷ்னரி 2004, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு 12500, போஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு 1000. அது பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 3500. ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். தேர் ஆர் 450 members ஈச் பேயின் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 30. 450 members வந்து 30 rupees சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க, ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அது ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 2018 300 அண்ட் ஆன் March 31st 2019 500. அது கேபிட்டல் ஃபண்ட் as on 1st April 2018 was 9300. Prepare income and expenditure account for year ending 31st March 2019 and the balance sheet as on the date. நம்மள வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் வந்து கண்டுபிடிச்சோம், பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சொல்யூஷனில் போகலாம் வாங்க. Calculation of subscription to be received for the year 2018 to 2019 வந்து நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆகிது அதை பார்க்க சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் போட்டு அது நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. 450 members வந்து 30 rupees பே பண்ணி ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அதை இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு 13500 வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர் அது நம்மளுக்கு எவ்வளோ தந்துருந்தாங்க, 12500 தந்துருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் இது கிடைக்கும். அது நம்ம லெஸ் பண்ணல நம்மளுக்கு 1000 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடுவோங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி நம்ம போடுவோம், ரெசிப்ட் சைடு இருக்கிற எல்லாம் வந்து இன்கம்மு, பேமெண்ட் சைடு இருக்கிற எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அது ரெசிப்ட் சைடு பேமெண்ட் சைடு எதுனா இன்கமில் வரும், எதில் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும்னு பார்ப்போம். நம்ம டு ஸ்டேஷ்னரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம 2400 போட்டுவோம். அதுபோல் ஸ்டேஷ்னரிக்கு நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் இதில் வந்து 300 தந்திருப்பாங்க. ஓப்பனிங் க்ளோசிங் இது. ஓகேவா? 31st க்ளோசிங் இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தந்திருப்பாங்க, 300 தந்திருப்பாங்க. அந்த 300 போட்டுவோம். நம்ம போட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்துடுது, 2700. அதுக்கப்புறம் க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோ தந்துன்னா 500. அது நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2200 நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் போஸ்டேஜ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் 1000. எச்எஸ் ஆஃப் இன்கம் அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுருவோமா. அதுக்கப்புறம் இன்கம் சைடு வந்து பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருவோம் 12500. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நம்மளுக்கு 1000 rupees நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 30500. இந்த 30500 எப்படி வந்துச்சு, இந்த 450 × 30 இதை பண்ணி நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வைக்கலாம், இப்படி பண்ணி நம்ம வர வைக்கலாம். பை ப்ரொசீடு ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட் நம்ம எவ்வளோ இன்கம் பண்ணிடணும், 12000 பண்ணிடணும். அதுக்கப்புறம் சண்டே ரெசிப்ட் வந்து நம்ம 500. ரெண்டுத்துலேயும் இன்சைடு அதிகமாக இருக்கும், அந்த ஆட் பண்ணி நம்ம இன்சைடு அதிகமாக இருக்குது இந்த அமௌண்ட் அப்படியே இந்த சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இருக்க இந்த 2 அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு 22800. அடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் வாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம லயபிலிட்டி சைடு என்னென்ன போடுவோம், கேபிட்டல் ஃபண்டு போடுவோம். நம்மளுக்கு கொஷின்லேயே தண்டா 9300. அதுபோல் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ் சர்ப்ளஸ் நம்ம கேபிட்டல் ஃபண்டோட நம்ம இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு 32100 rupees கிடச்சிருச்சு. அது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸாக நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடணும் 400 நம்ம பண்ணிடணும். ஃப்யூச்சர் இதில் நம்ம அட்வான்ஸாக ஃப்யூச்சர் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தா நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும். அதுக்கு அசட் சைடு நம்ம என்னென்ன பார்ப்போம். ஃபர்னிச்சர் நம்மளுக்கு அசட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு அசட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் இன் ஏரியாஸ் நம்மளுக்கு அசட்டு. ஓகேவா? 1000 போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி நம்மளுக்கு அசட்டு, கேஷ் இன் ஹேண்டு நம்மளுக்கு அசட்டு. ரெண்டுத்தையும் நம்ம போட்டுட்டப்போ ரெண்டோட ஆன்சரும் நம்மளுக்கு ஒரே மாதிரி டேலி ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்ம நம்ம முடிச்சாச்சு. அடுத்த illustration 19 நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.